வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். டெட் தேர்வர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட் ஃபெயிலு அப்படின்ற தேர்வர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க என்பன பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் நியமன தேர்வை ரத்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக நியமன தேர்வு தேர்தல் வர காரணத்தினால ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. டெட்டில் தேர்ச்சி பெற்றாலே பணி ஆணைகள் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி போட்டுட்ருக்காங்க. அனைத்து கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு. கிள்ளி கொடுக்க கிடையாது, அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. மக்களும் அதை ஏற்றுக்க தயார் நிலையில் இருக்காங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி 149 ஜிஓ அப்படின்றது ரத்து செய்யப்படும் கண்டிப்பாக. நியமன தேர்வு அப்படின்றது ரத்து செய்யப்படும் கண்டிப்பாக. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த நியமன தேர்வை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க, ரத்து செய்ய போகிறாங்க. அதே போல் டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் அப்படின்ற ஒரு கோரிக்கை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக எடுத்து நீதிமன்றம் வாயிலாக இதற்கு ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த சிறப்பு டெட் தேர்வுக்கு எமிஸ் மூலம் எளிமையாக விண்ணப்பிக்கலாம். நிறைய பேர் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, என்னால் விண்ணப்பிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த சிறப்பு டெட் தேர்வுக்கு எமிஸ் தளத்தின் மூலம் எளிமையாக விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யுமாறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஆசிரியர் சங்கங்கள் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் மாநில தலைவர் ராமஜெயம், பொதுச் செயலாளர் சரவணா ஆகியோர் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஒவ்வொரு ஆசிரியர் பணிப்பதிவேடு எஸ்ஆர் பராமரிக்கப்படுகிறது. அவர்கள் பணியில் சேர்ந்த நாள், கல்வி சான்றிதழ்களின் பதிவு, அவற்றின் உண்மைத்தன்மை பகுதிகள், தகுதிக்கான பருவம், பணி வரன்முறை உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். மேலும் ஆசிரியர் இடமாறுதல் விண்ணப்பங்கள் தற்பொழுது பள்ளியிலேயே அந்த ஆசிரியர் ஐடி மூலம் பதிவு செய்து பணி மாறுதல் ஆணை வழங்கும் மின்னாளுமை வசதியும் உள்ளது. எனவே சிறப்பு டெட்டுக்கு ஆசிரியர்கள் எம்இசைடி மூலம் எளிமையாக விண்ணப்பிக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி இருக்கிற ஆசிரியர்கள் டெட் தேர்வில் இருப்பவர்களுக்கு அந்த அரசு பணியில் ஆசிரியருக்கு எளிமையான முறையில் விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, இந்த சிறப்பு டெட்டுக்கு டெட்டில் ஃபெயில் ஆனவங்களை 2025 பேட்சில் ஃபெயில் ஆனவங்களுக்கு உடனடியாக இந்த சிறப்பு டெட்டு எழுத அனுமதி வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கை அரசு விரைவில் இருக்கும் அப்படின்றத நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டெட்டுடைய 2013-17 பேட்சில் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சார் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போடாமல் இருக்கீங்களே? அந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் 2013 ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக போட போகிறாங்க. ஆனால் எப்போன்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஜீவ பிரகாரம் கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ண பீப்புள்ஸுக்கு பணி நியமன ஆணைகள், 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.